योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। பகவானோட பாத கமலங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பகவான் தான் வந்து நாம் இப்போ பகவானுடைய பாத கமலங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பகவான் என்னுடைய இந்த உரையை அவர்தான் வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழு பொறுப்பு எடுத்துக்கொண்டு அவர்தான் நடத்தி வைக்கணும்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன். நம்ம பகவானோட பக்தாளில் ரொம்ப 1970 80களெல்லாம் ரொம்ப பிரதானமான ஒரு பக்தர் வந்து ஜனார்தனன்னு ஒரு பக்தர், ரொம்ப பகவானுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பக்தர். அப்படி பகவான் அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. பேர்பட்ட பக்தர் அவர் வந்து பகவான் வந்து ராமாயணம், கம்பராமாயணத்தில் இருக்கிற பாடல்கள்லாம் படிக்கணும்னு சொல்லியிருக்கார். பகவான் சொன்னால் அது வேதம், அது சத்தியம். அந்த பகவானோட வாக்கு அப்படியே எடுத்துட்டு அவ்வளவு ஸ்ரத்தையாக வந்து கம்பராமாயணத்தில் உள்ள பாடல்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி அவர் வந்து ஒவ்வொரு முறையும் வரும்போதும் வந்து பகவான் கேட்பார், கம்பராமாயணம் சொல்லு, ஜனார்தனா ராமாயணம் சொல்லு அப்படிம்பார். கம்பராமாயணத்தில் அவருக்கே உரிய அந்த லாங்குவேஜில் அந்த ராமாயணத்தை சொல்லுவார். ரொம்ப ரசித்து கேட்பார் பகவான், அவ்வளோ ரசித்து கேட்பார். பகவான் சொன்ன விஷயங்களில் ரொம்ப முக்கியம் வந்து நாம் படிக்கிறதுல ராமாயணம், பாகவதம், பாரதம், கீதை இதெல்லாம் தான் வந்து நாம் நல்லா படிக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். அதில் ஒவ்வொன்றிலையும் வந்து நம்ம வாழ்க்கையோட தத்துவம், ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கான சொல்யூஷன் எல்லாமே வந்து அதில் இருக்குது. அப்படிங்கிறதுனால வந்து அது அவ்வளோ ஒரு புராணமான ஒரு நிஜமாகவே நடந்த சம்பவம், அவதாரம். அந்த ஒவ்வொரு அவதாரத்தில் நடந்த ஒவ்வொரு லீலைகளும் நமக்கு தெரியணும். அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து அதை நிறைய வலியுறுத்தியிருக்கார். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் சுந்தரகாண்டத்தில் பார்த்தா வந்து முதல்ல ஹனுமன் போய் லங்கைக்கு போகிறான். லங்கைக்கு போகிறச்ச இடது காலை எடுத்து வச்சுட்டு போகிறான் லங்கைக்குள்ளே நுழையிறச்ச. ஏன்னா வந்து அங்கே அழிக்கிறதுக்காக வந்திருக்கான். லங்கையை அழிக்கிறதுக்காக வந்ததுனால வந்து இடது காலை எடுத்து வச்சுட்டு வரான். வந்து தேடுறான், எல்லா இடமும் தேடுறான், எங்கேயுமே வந்து சீதையை அவனால் கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சமயத்தில் ராவணனை பார்க்குறான். ஜம்முன்னு ராத்திரி நேரம் இல்லையா, பிரதோஷ காலத்தில் தான் வரான் ஹனுமன். வர்றது வந்து பிரதோஷ காலத்தில் வந்து அப்படியே தேடிகிட்டே போகிறச்சு அந்த அருமையான மாளிகையில் அவ்வளோ அழகாக இருக்குது லங்கை. அப்படியே தேடிகிட்டே போகிறச்ச வந்து அந்த இதில் வந்து ராவணனை பார்க்குறான். பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இவ்வளோ இதுவாக இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டுறான். பக்கத்தில் அவனோட தர்மபத்னி பார்த்துட்டு இவள் தான் சீதையோ, ஏன்னா அவள் அவ்வளோ அழகாக இருக்காங்கிறதுனால இவள் தான் சீதையோன்னு ஒரு க்ஷணம் நினச்சிட்டுறான். அதுக்கப்புறம் தான் வந்து தன்னோட நினப்பு வந்து தப்பு, இந்த மாதிரி நினச்சது இது வந்து சீதையாக இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிப்பான். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, எப்பேற்பட்ட ஒரு அறிவாளிக்கும் வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து அந்த மனசு வந்து டக்குன்னு சரியும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஹனுமனுக்கே அந்த மாதிரி நடக்கிறது. அந்த மாதிரி அப்புறம் தன்னையே திருத்திக்கு யோஜனை பண்ணி பார்க்கணும் ஹனுமன். இல்லை, இது வந்து சீதையாக இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் அசோகவனத்துக்கு வந்தவுடனே அப்போது வந்து அந்த ராத்திரி காலத்தில் வந்து ராவணன் வந்து அந்த இவங்களோடெல்லாம் வந்து எல்லா அவன் கூட இருக்கிற அந்த எல்லாரையும் அழைச்சிட்டு வரான். அவங்கெல்லாம் வந்து அப்படி கோரமாக இருக்காங்க.
கூட ஒரு அந்த ராட்சசிகள் எல்லாம் கோரமாக இருக்காங்க. வந்து சீதை கிட்ட வந்து கேட்குறான். அவள் வந்து புத்திமதி சொல்கிறான். சீதம்மா அம்மா இல்லையா, அதனால் புத்திமதி சொல்கிறான். இந்த பாரு, உன்னையும் உன்னோட லங்கையும் மொத்தமாக அழிச்சிடுவான். ராமனுக்கு ஒரே ஒரு அம்பு போகும், உங்களை எல்லாரையுமே அழிச்சிடுவான். அதனால் வந்து வேணாம், இப்போ கூட நீ திருந்திடு. நீ வந்து போய் மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட இருந்து வந்து நீ வந்து மன்னிப்பு கேட்டுட்டு திரும்பி வந்துடு. அவர் உன்னை வந்து ஏற்றுப்பார், அவர் வந்து அவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவர், அவர் வந்து உன்னை மன்னித்து விட்டுடுவார் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறான். எதுக்கும் கேட்குறதா இல்லை. உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. சொல்கிறான், 2 மாதம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே இவள் வந்து என்னோட இச்சைக்கு இவள் அடிபணியலை அப்படின்னா வந்து இவளை வந்து அழிச்சின்னு வந்திருக்கோ, நீங்கள் எல்லாம் ராட்சசிங்கள் எல்லாம் வந்து அவளை சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். அப்போது அந்த சிம்சுபா விருட்சத்து மேலே வந்து உட்காண்டிருக்கார் ஹனுமன். எல்லாத்தையும் பார்த்து கவனிச்சுன்னு இருக்கார். இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து கவனிச்சுன்னு இருக்கார். அவங்கெல்லாம் வந்து ராவணன் கிளம்பி போயிடுறான். ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கான். அதாவது 10 மாதமாக வந்து அதே புடவை கட்டிண்டு அப்படியே ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தில், அப்படி ஒரு மனவேதனையோட சீதம்மா அங்கே இருக்கிறச்ச அப்போ நினச்சிக்கிறான், நான் வந்து இந்த மாதிரி வந்து ராமன் வந்து நான் இங்கே இருக்கேன், என்னை பற்றி நினச்சின்னு இருப்பானா, என்னை பற்றி நினைப்பானா, அவனுக்கு என்னோடய நினப்பு இருக்குமா, அவங்க அப்பா சொல் தட்டாதவன் 14 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பியும் வந்து அவன் வந்து போய் பட்டாபிஷேகம் பண்ணிப்பான். பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து எல்லா மனைவியை காட்டில் தொலைச்சிட்டா அப்படிங்கிறதுனால வந்து அங்கே இருக்கிற சிற்றரசுகள் நிறைய ராஜாக்கள்லாம் வந்து அவாவா கண்ணியை வந்து அவாவா பொண்ணை கொடுக்கணும்னு வருவா. அவன் அவ்வளோ இறக்க குணம் உள்ளவன். எல்லாத்தையுமே வந்து அவன் வந்து எல்லாரையுமே வந்து அவன் வந்து யாருக்குமே இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிற ஒரு தயாள குணம் இருக்கிறதுனால வந்து எல்லாரோடையுமே வந்து அவன் வந்து ஆட்சிக்கு ராமராஜ்யம் அங்கே நடக்க போகிறது போல் இருக்குது, எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லாமல் போயிடுது அப்படின்லாம் வந்து ஏதேதோ அவன் மனசில் வந்து துக்கத்தினால வந்து ஏதேதோ கற்பனைகள்லாம் ஓடிட்டு. இந்த கற்பனைகள் இந்த மாதிரி நினச்சிக்கிறதெல்லாம் வந்து சீதைக்கே இந்த மாதிரி வந்திருக்கு. அப்படின்னா ஒரு கஷ்டம் வரும்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷனோட மனதை வந்து எப்படியெல்லாம் திருப்பி எப்படியெல்லாம் யோஜனை பண்ண வைக்கும்ங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து ராமாயணத்தில் நமக்கு வர்றது. தன்னையே வந்து மாய்த்து கொள்ளணும்னு நினைக்கிறான், தன்னையே மாய்த்து கொள்ளணும்னு சீதை வந்து நினைக்கிறான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறச்சு அந்த ராட்சசிகள்லாம் வேற சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து அவனுக்கு அடிபணிஞ்சிடு, ராவணனுக்கு அடிபணிஞ்சிடு, நன்னா பார்த்துப்பான், எந்த குறையும் இருக்காது அப்படின்லாம் சொல்கிறா. சீதை கம்முன்னு அவள் பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறான்னு கம்முன்னு இருக்கா. அதுக்கப்புறமா வந்து ராத்திரி நேரம் அப்போது சீதை நினச்சிக்கிறான், துக்கம் சந்தோஷம், பயம் தைரியம், இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து ஞானிகளுக்கு வந்து இருக்கவே இருக்காது. ஞானிகளுக்கு வந்து எப்போவுமே ஒரு துக்கம் கிடையாது, ஒரு சந்தோஷம் கிடையாது, எல்லா நிலையுமே வந்து ஒரே நிலையாக இருக்கிற ஞானிகள், அந்த மாதிரி சாதுக்கள், அந்த மாதிரி ஞானிகள்லாம் இங்கே இல்லையா லங்கையில் அப்படின்னு நினச்சிக்கிறா. நினச்சிட்டு இப்போ வந்து ஞானிகளுக்கு நமஸ்காரம் பண்ணுறான், ஞானிகளுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறா. பண்ணப்புறம் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த விடிய காலைக்கு கொஞ்சம் முன்னாடி நேரத்தில் அப்போ ஒரு ராட்சசி சொல்கிறா, இந்த மாதிரி வந்து நான் ஒரு சொப்பனம் வந்தது எனக்கு, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து உன்னை யானை தந்தத்தால் செஞ்ச அந்த சேரியட் அந்த இதில் வந்து உன்னை வந்து அழைச்சின்னு போய் பட்டாபிஷேகம் நடக்கிற மாதிரி சொப்பனம் வந்தது அப்படின்னு வந்து இந்த ராட்சசி சொல்கிறா.
அப்போ சீதை என்ன நினச்சிக்கிறான்னா, பார்த்தியா ஞானிகளுக்கு நமஸ்காரம் பண்ண உடனேயே வந்து எப்பேற்பட்ட ஒரு மங்களகரமான ஒரு சொப்னம் வந்தது, நிஜமாகவே நடக்க போகிற விஷயம். அதனால் நம்ம பகவான் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினா, இது வந்து நான் சொல்கிற விஷயம் கிடையாது, இது வந்து ஜனார்தனன் அவர்கள் எழுதிய விஷயம். நம்ம பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினா, இதுவரைக்கும் நம்ம பாரத தேசத்தில் தோன்றிய எல்லா மகான்களுக்கும் நமஸ்காரம் பண்ணதுக்கும், இப்போ வாழுகின்ற எல்லா ஞானிகளுக்கும் நமஸ்காரம் பண்ணதுக்கும், இனிமே வரப்போகிற ஞானிகளுக்கு எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணதுக்கு சமானம்னு பகவான் வந்து சொல்லியிருக்காரு. பகவானுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் நமஸ்காரம் பண்ணுறச்ச, பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறச்ச நினச்சிக்கோங்க, இந்த மாதிரி வந்து எல்லா ஞானிகளுக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணுறதுக்கு சமானம் அப்படின்னு. எதுக்கு நான் அந்த முக்கியமாக அதை சொல்ல வந்தேன்னா, அந்த ஞானிகளோட நமஸ்காரம் பண்ண உடனேயே சீதைக்கு வந்து அப்படி ஒரு நல்ல சொப்பனம் வர்றது. அதுக்கப்புறம் ஹனுமன் இவ வந்து தன்னை மாய்ச்சிக்கணும்னு நினைக்கிறப்போ மேலே இருந்து பார்க்குற ஹனுமன் வந்து என்ன நினைக்கிறான், இப்போ நம்ம மரத்தில் இருந்து நம்ம கீழே இறங்கினோன்னா பயந்துடுவான், யார் இவன் ராவணனோட ஆள் போல் இருக்குன்னு பயந்துடுவான்னு சொல்லி. அங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு. இந்த நேரத்தில் நம்ம என்ன முடிவு எடுக்கணும், ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி. அப்போது ஹனுமன் என்ன நினைக்கிறார், ராமகதை சொல்கிறார். ராமகதை சொல்ல ஆரம்பித்த உடனே சீதைக்கு வந்து இவ்வளோ திவ்யமாக யார் ராமகதை சொல்கிறா அப்படின்னு கேட்க ஆரம்பித்த உடனே அந்த எண்ணம் வந்து போகிறோம். அதுக்கப்புறம் இறங்கி திரும்பியும் அப்போ கூட நம்பிக்கை இல்லை, ஹனுமனை பார்த்தோன்னா கூட நம்பிக்கை வர மாட்டேங்கிறது. ராவணன் தான் வேறு வேஷத்தில் எப்படியோ வராம்போல் இருக்குது இப்படின்லாம் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறச்ச திருப்பியும் வந்து ராமகதையெல்லாம் ஹனுமன் அவ்வளோ அழகாக அவர் சொல்கிறார். எத்தனையோ நீங்கள் வந்து ராமனோடையே இருந்திருக்கேன், அப்பேற்பட்ட உங்களுக்கு வந்து நான் ராமகதை சொல்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகாக ராமகதையை சொல்கிறார். கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சூடாமணியை கொடுக்குறார், அதுக்கு கண்டேன் சீதையின்னு போய் சொல்கிறார். இந்த விஷயங்கள்லேயே நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஞானிகளுக்கு நமஸ்காரம் பண்ணுறச்ச நமக்கு கிடைக்கிற அந்த அனுகிரகம், குருவினோட அனுகிரகம். இன்னொரு சம்பவம், குருவோட அனுகிரகம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து யூகிச்சு சொல்லவே முடியாது. இப்போ தான் கிடைக்கும், இந்த சமயத்தில் கிடைக்கும் அப்படின்னு யூகிச்சு சொல்லவே முடியாது. ஒரு சம்பவம், ஸ்ருங்கேரி ஸ்ரீ அபினவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகள் பெங்களூருக்கு வந்திருக்கார். அவருடைய யாத்திரையா விஜய யாத்திரையா பெங்களூருக்கு வந்திருக்கார். வந்திருக்கும்போது நம்ம பக்தர், நம்ம பகவானோட பக்தர் ஸ்ரீ ஜனார்தனன் அவர்கள், அவருக்கு தெரியாது அந்த ஒவ்வொரு மடம், ஒவ்வொரு ஆசிரமம், ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும். இப்போ புட்டபர்த்தி பகவான் சத்யசாய்பாபா ஆசிரமம் போனால் எல்லோரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுருப்பாங்க. ஸ்ருங்கேரி மடத்தில் அங்கெல்லாம் பார்த்தா எல்லாம் பஞ்சகஜம் வேஷ்டி இது கட்டின்னு இருப்பான். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு கல்ச்சர்னு சொல்லுவா இல்லையா, அந்த கலாச்சாரம் இருக்குது. அந்த மாதிரி இவர் வரிசையில் நின்றுட்டு வரும்போது இவருக்கு யாரும் இவருக்கு சொல்லவும் இல்லை, எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியாது. சட்டையை கழட்டிட்டு அவர் முன்னாடி வரணுங்கிறதும் சொல்லாமல் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம பகவான் கிட்டேயே நெருங்கி பழகின பாக்கியம் பெற்றவர் இல்லையா, எல்லாரும் கொஞ்சம் ஏதோ அப்படி இப்படி ஒரு வேலையாக இருக்காங்க, ஆச்சாரியர் பக்கத்தில் டபக்குன்னு போய் ஒரு பாதத்தில் போய் தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டார். உடனே அவங்க எல்லாரும் வந்து ஐயோ நீ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை அவர் ஒன்றும் சொல்லாதீங்க, இவர் வந்து எங்களோட பிரிண்டிங் ப்ரெஸ் இங்கே தான் இருக்குது, நீங்கள் அங்கே வரணும் அப்படின்னு இவர் வேண்டிக்கிறார் அவர்கிட்ட. அப்படிலாம் வரமாட்டா ஆச்சாரியர்கள் அப்படின்னு கூட இருக்கிறவாள்லாம் அப்படி ஒரு இது சொல்கிறா. இல்லை நீ எங்கேன்னு போய் பார்த்துட்டு வா, நம்ம போயிட்டு வரலாம் அப்படிங்கிறார். அதுக்கப்புறமா அவர் கூட ஒருத்தர் வரார், பக்கத்துலேயே அவரோட பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை பார்க்குறார்.
பார்த்துட்டு இடம்லாம் பார்த்துன்னு வந்துடுறார். அவர் வேறு இடத்துக்கு போயிட்டு வரும்போது இவரோட பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு வரார். வந்து ஒவ்வொரு விஷயமாக கேட்குறார். என்ன அங்கே பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை பார்த்து ஒவ்வொரு மிஷின் எல்லாம் பார்த்து இது என்ன அது என்னன்னு எல்லாம் அவருக்கு தெரியும், ஆச்சரியர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் வந்து லௌகீகமாக கேட்கணும் இல்லையா, கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அப்போ இந்த பிரிண்டிங் ஜனார்தனோட கஸ்டமர் ஒருத்தர் இங்கே இருக்கார். அவரும் நமஸ்காரம் பண்ணிக்கிறார். அப்போ அந்த கஸ்டமராக அப்போ வந்தவர் வந்து 20 வருஷமாக எனக்கு சந்தான பாக்கியம் இல்லை, குழந்தைகள் இல்லாமல் இருக்கேன், நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று ஆச்சாரியால் ஆசீர்வாதம் பண்ணுறார். அவருக்கு 20 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு அதுக்கப்புறம் அடுத்த மாதமே அவருடைய மனைவி கன்சீவ் ஆகி அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறார். ஏன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குருவோட அனுகிரகம் ஒருத்தருக்கு கிடைக்கிறது. குரு அனுகிரகம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. அது வந்து நம்மளால் யூகிக்கவே முடியாது. நம்ம பகவான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே பொறுமைன்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டா நம்ம பகவான் வந்து பூமாதேவிக்கு சமானம். நம்மெல்லாம் எவ்வளவு திருப்பி 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 எவ்வளோ வாட்டி பகவான் வந்து நமக்கு சொல்லியிருக்கார். நாமா சொல்லுங்கோ, நாமா சொல்லுங்கோ, நாமா சொல்லுங்கோ, நாமா எழுதுங்கோ, 12 வாட்டி எழுதுங்கோ, நாமா சொல்லுங்கோ சொல்லுங்கோ சொல்லுங்கோன்னு சொல்லியிருக்கார். எவ்வளவுதான் இருந்தாலுமே வந்து நாமா வந்து நம்ம அவசர அவசரமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர அந்த நாமாவில் வந்து எல்லாமே அடங்கியிருக்கு. இவ்வளவு பெரிய பாவ மூட்டை இருக்குது அப்படின்னா அந்த பாவ மூட்டையை நாமா சொல்ல 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 இந்த செல்லு அரிக்கும் இல்லையா, அப்படியே அரிச்சு மொத்தத்தையும் வந்து அதை வந்து பொடி ஆக்கிடும் இல்லையா. அந்த மாதிரி வந்து நம்ம பகவானோட நாம சொல்ல 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 எப்பேற்பட்ட வியாதியாகட்டும், எப்பேற்பட்ட கஷ்டமாகட்டும், எல்லா விதமான எல்லா கஷ்டங்களும் சேர்ந்து இருந்தாலுமே வந்து ஒரு சமயம் திலகவதி அம்மா முதல்ல பகவானை தரிசனம் பண்ண போகிறச்ச வந்து எல்லாம், அதாவது பலவிதமான கஷ்டங்கள் ஒன்று சேர்ந்து பலவிதமாக அவங்க ஃபேமிலியில் இன்னும் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா கஷ்டமும் சேர்ந்து சூழ்ந்து இருக்கு அவங்க கஷ்டம். முதல்ல பகவான் தரிசனம் பண்ண போகிறாங்க. தரிசனம் பண்ண போகும்போது இவங்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எல்லா கஷ்டத்தையும் சொன்ன உடனே பகவான் வந்து ஸோ வாட் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பகவான் அந்த ஸோ வாட் கேட்ட அந்த க்ஷணமே வந்து அவங்க கஷ்டம் பாரம் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி வச்ச மாதிரி அவங்களுக்கு அப்படி இலகுவாக இருந்தது. அங்கே திருவண்ணாமலையிலேருந்து மதுரைக்கு போகிறதுக்குள்ளே வந்து பாதி கஷ்டங்கள் வந்து தானே நிவர்த்தி ஆகிடும். பகவானோட நாமா, ஆமாம், அந்த நாமாக்கு இருக்கிற அந்த சக்தி வந்து வேற. நம்ம வந்து நமக்கு கந்த சஷ்டி கவசம் பிடிக்கும் சொல்லணும், நமக்கு விநாயகர் அகவல் பிடிக்கும் சொல்லணும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் பிடிக்கும் சொல்லணும்னா பகவான் முன்னாடி உட்காந்து பகவான் உங்களுக்கு அர்ப்பணம் விஷ்ணு சஹஸ்ரநாமம்னா எது வேணாலும் சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அர்ப்பணம். உங்களுக்கு பகவானோட சம்பாஷணை பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, நிறைய நம்ம பகவானோட சம்பாஷணை பண்ணணும், நிறைய பேசணும், நிறைய எல்லா விஷயமே பேசலாம். எந்த விஷயம் வெத்தலைப்பாக்கு கடைக்கு போயிட்டு வரேன்னா கூட வந்து சொல்லிட்டு போகலாம். எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஒவ்வொரு விஷயமே சின்ன விஷயங்கள்லேருந்து வந்து ஆரம்பித்து எல்லா விஷயத்தையுமே வந்து பகவானோட திருவுருவம் முன்னாடி நீங்கள் சொன்னேன்னா அதுக்கான பலன் வந்து சொல்லி மாளாது. அப்பேற்பட்ட ஒரு பலன். என்னென்ன குறைகள் இருக்கும், குறைகள் மட்டும் இல்லை, நமக்கே வந்து நம்மெல்லாம் மனுஷங்க தானே, நமக்கு வந்து எப்பேற்பட்ட நிறைய விதமான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தரை பார்க்குறோம், ஆஹா இவ்வளவுக்கு நன்னா இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதை பகவான்கிட்ட, பகவான் இந்த மாதிரி நான் நினச்சேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு தப்பான எண்ணம் வந்தது, இந்த சரியில்லாத எண்ணம் வந்தது, இந்த மாதிரி எண்ணம் வந்தது, இதை எப்படி நான் நீங்கள் தான் சரி பண்ணணும் இதை அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பகவான்கிட்ட சொல்லின்னு வந்தால் அப்படியே வந்து ஒரு சிற்பி வந்து எப்படி அழகாக வந்து ஒரு சாதாரண ஒரு மரத்தை தானே வந்து செதுக்கி அழகாக ஒரு சிற்பமாக அழகாக பண்ணுறான். அந்த மாதிரி வந்து நம்மளையே வந்து மெதுவாக அப்படியே வந்து செதுக்கி நிறைய பேசணும். பகவானோட நீங்கள் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அது முன்னாடி நிறைய பேசுங்க, நிறைய ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி பண்ணுங்க. இந்த விஷயம்
இது. அதே மாதிரி நம்மளோட உணவு உட்கொள்கிறதுக்கு முன்னாடி பகவானோட நாமா ஒரு 12 வாட்டி நம்ம பகவானோட நாமாவை சொல்லிவிட்டு நம்ம, ஏன்னா இப்போது இந்த காலகட்டத்தில் உணவு வந்து நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற விஷயங்களும் வந்து கால சூழ்நிலையினால் அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அது ரைட்டாக தப்பாங்கிறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் போல. பட் ஆனால் வெளியிலேருந்து வர்றது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம பகவான் நாமாவை சொல்லிட்டு சாப்பிட்டோம்னா அந்த மொத்தம் அந்த உணவு எல்லாமே வந்து பியூரிஃபை ஆகிடுது. எல்லாமே பியூரிஃபை ஆகிடுது பகவான் நாமாவை சொல்லிட்டு சாப்பிட்டோம். ஒரு சில கஷ்டங்கள் வந்து பகவான் போக்குற விதம் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸ்ரீமதி பங்கஜம் தாஸ்னு ஒரு பகவானோட ஒரு பக்தா, அவள் வந்து ரொம்ப 1970களிலிருந்து 75 76லேருந்து வந்து அவங்க பகவானை தரிசனம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வாரம் சனிக்கிழமை அவங்க வந்து தஞ்சாவூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு பஸ்ஸில் வந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு எப்படிலாம் வாங்கின்னு போவாங்கன்னா, பேரிச்சம்பழம், நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பேரிச்சம்பழம் வாங்கிட்டு போவாங்க, கல்கண்டு, நல்ல கல்கண்டு, இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் பகவான் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது நீ வந்து சிகரெட் பேக்கெட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், 1975 76 அந்த சமயங்களில் ஒரு ஸ்திரீ போய் ஒரு கடையில் போய் ஒரு சார்மினார் சிகரெட் பேக்கெட் கேட்டு அவன் கடையிலிருந்து அந்த சிகரெட் கொடுத்து இவங்க அந்த அந்த சமயத்துக்குள்ளே இவங்களுக்குள்ள எவ்வளவு மனசில் எவ்வளோ ஒரு கஷ்டம், ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இவங்க நல்ல நல்ல இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, பேரிச்சம்பழம், கல்கண்டு, பழம், அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ பார்த்து தேடி இவங்க வாங்கிட்டு வந்த பேக்கில் ஃபஸ்ட்டு இந்த சிகரெட் பேக்கெட் எங்கேன்னு தான் தேடுவார். அதை தான் தேடுவார் முதல்ல, அது இருக்கா அப்படின்னு தான் தேடுவார். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா, இந்த லீலைக்கு பின்னாடி, ஒவ்வொரு லீலைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காரணம், முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. ஏன்னா இது நான் யோசித்தது, இது வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அவமானம் நடக்க வேண்டியது, ஒரு சில அவமானங்கள்லாம் நடக்க வேண்டிய, அவங்களோட கர்மா பிரகாரம் நடக்க வேண்டியது. அந்த அவமானங்களை நிறைய பேர் மத்தியில் நடக்க விடாமல், எங்கேயோ ஒரு கடையில் யாருக்குமே தெரியாமல் அந்த அவமானமும் நடக்கணும், அந்த மனசு வேதனையும் இருக்கணும். அதே சமயத்தில் அது வந்து தன்னோட பக்தாளுக்கு வந்து அது ரொம்ப, அதில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பும் இல்லாமல் அதை நடத்தணுங்கிறதுனால அந்த லீலையை வந்து ரொம்ப, ஒவ்வொரு லீலைக்கு பின்னாடியும் வந்து ஒவ்வொரு காரணம், இந்த காரணம் இதனால தான் வந்து இந்த லீலையை நடத்தியிருக்காருன்னு நம்ம பார்க்க அவ்வளோ இதுவாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அப்படியே வாரம் அது அப்படியே வந்து வாரம் அவங்க வாங்கிட்டு வரணும், இதை பார்ப்பார். இல்லை ஒரு வாரம் வாங்கிட்டு வரல, முதல் வாரம் இருமி இருக்கார் கொஞ்சம், ஏதோ பகவானுக்கு என்ன இருமல், ஆனால் இவங்க இருமி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வாங்கிட்டு வராமல் வராங்க. போன வாரமே இருமிட்டு இருந்தார், அதனால் வந்த உடனே இது பார்த்துருக்காரு. இல்லை, பக்கத்தில் இந்த இடத்துக்கு போனோம், பங்கஜம் வரையா அப்படின்னு கேட்டுட்டு ஸ்பீடாக 4-5 ஸ்டெப்பு ஸ்பீடாக நடந்துட்டு இவங்க ஓடுறாங்க. பகவான் கூட நடக்க முடியாது, ஓடணும், இவங்க கூட ஓடுறாங்க. திடீர்னு போய் இப்படி உட்காந்துட்டான் ஒரு இடத்துல, போய் இப்படி உட்காந்துட்டு, this beggar has forgotten to bring his cigarette packets அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் அந்த கடையில் போய் வாங்கிட்டு வா. இவங்களுக்கா அந்த கடையிலலாம் கிடைக்காது. இல்லை அந்த கடையில் கிடைக்கும், நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு
வாங்கிட்டு வர வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் கிளம்பியிருக்காரு. ஸோ இதனால் வந்து பகவான் வந்து நம்மளை எப்படியாவது வந்து பெரிய பாரத்தை நம்ம தூக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப இலகுவாக நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்குறதுக்காக வந்து ரொம்ப காத்துட்டுருக்கார். நிறைய வந்து பகவானோட பேசிகிட்டே இருங்க, நிறைய பேசுங்க, நிறைய நாமா வந்து ஒரு விஷயம் வந்து சுந்தரகாண்டம் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் வந்து ஹனுமன் வந்து உட்காந்து கேட்பார். ஒரு விஷயம் இன்றைக்கி நான் இந்த விஷயத்த சொல்கிறேன், திருப்பி நாளைக்கும் இந்த விஷயத்த சொல்கிறேன், நாளான்னைக்கும் இந்த விஷயத்த சொல்கிறேன், அடுத்த நாளும் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா உங்களால் கேட்க முடியுமா? ஒரு தடவை கேட்கலாம், ரெண்டாவது தடவை கேட்கலாம், மூணாவது தடவை கேட்கலாம். ஆனால் கலியில் எங்கெல்லாம் 100 இடத்துல சுந்தரகாண்டம் நடக்கிறதுனா 100 இடத்துலையும் இதுதான் முதல் தடவை கேட்குற மாதிரி வந்து கை கூப்பிண்டு அந்த ராமதாசன் வந்து அவ்வளோ ஒரு பிரேமையோடு அந்த கதையை வந்து எனக்கு தெரியும், இந்த கதை தானே, நான் தானே இருந்தேன் அங்கே, எனக்கு தெரியாதா, நடந்தது எல்லாமே எனக்கு தெரியுமே அப்படின்னு வந்து இது இல்லாமல் அவ்வளவு ஆசாசையாக வந்து அந்த சுந்தரகாண்டத்தை அவ்வளோ பக்தியோடு கேட்குற மாதிரி நம்ம வந்து பகவானோட லீலைகளை எல்லாத்தையுமே வந்து பகவானோட சரித்திரத்தை, பகவானோட ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு அவர் கோட்டி சூரிய பிரகாசம், அவரோட கண்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து வீடியோ அனுப்பிச்சா அதை வந்து ரசித்து பார்க்கணும். எல்லாத்தையுமே வந்து அப்படி ஒரு ரசனையோடு நம்ம பார்த்து அவரோட நாமாக்குள்ளேயே நம்ம லயிச்சு போனோம் அப்படின்னா வந்து வீட்டில் எல்லோரும் வெளில போகிறாங்க அப்படின்னா நமக்கு நம்ம மட்டும் இருக்கோம், போரே அடிக்காது. போர் அடிக்கிற ஒரு விஷயமே இருக்காது. ஏன்னா பகவான் இருக்கார், பகவானோட உட்காந்து என்ன கதை வேணால் பேசலாம், வம்பு கூட பேசலாம். அதை வந்து குறைச்சிடுவார் அவரை. நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அந்த மாதிரிலாம் பேச்சு எல்லாத்தையுமே வந்து அப்படியே கம்மி பண்ணிடுவார். அது எல்லாத்தையுமே கம்மி பண்ணிடுவார். அதனால் வந்து நமக்கு பகவானோட நாமா, பகவானோட சம்பாஷணை பண்ணுறதுக்கு பகவான் நம்ம கூடவே இருக்கார். நாம் வந்து அதை வந்து முழுசாக நன்னா பயன்படுத்திக்கணும். எங்கேயுமே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து போயிட்டே இருக்குது. காலையில் ஏந்தா சாயந்தரம் வந்துடும், அதுக்குள்ளே நம்ம ஒரு தடவை நினச்சி பார்க்கணும், இன்றைக்கி நான் எவ்வளோ நாமா சொன்னேன், எவ்வளோ நாமா எழுதினேன், எவ்வளோ நாமா எழுதினேன்னு நினச்சா சாயந்தரத்துக்குள்ளே நினச்சி பார்த்தா நம்ம அவ்வளோ நாமா சொல்லலை, நம்ம அவ்வளோ நாமா எழுதவும் இல்லை. நம்ம வந்து பக்தன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனால் வந்து அவர் சொன்ன விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒரு 1% 2% இம்ப்ரூவ்மெண்ட். இன்றைக்கி வந்து நான் 108 நாமா சொன்னேன் அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு 130 நாமா சொல்கிறேன், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். நாளைக்கு பகவான்கிட்ட நெருக்கமாக போகிறதுக்கு நாளைக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், கொஞ்சம் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட். அது 30 நாளில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பகவான் கிட்ட நம்ம போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பழக்கத்தை எல்லா விஷயமுமே ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் பண்ணும்போதுமே வந்து பகவான்கிட்ட நாம் சொல்லிட்டு அவருக்கு சொல்கிறதுன்னா இன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு கிடையாது, நம்ம பிரேமையை காமிக்கிறது. அதை பார்க்க அவருக்கு வந்து நம்ம மேலே வந்து அவருக்கு வந்து அந்த அனுகிரகமூர்த்தி வந்து அப்படியே அனுகிரகம் பண்ணிகிட்டே இருப்பார். நமக்கு அனுகிரகம் பண்ண நமக்கு வந்து அதை தவிர பகவானோட நாமா, பகவானோட லீலைகள், இது தவிர பத்ராச்சல ராமதாசர் பாட்னார் இல்லையா, அந்தா ராமமயம், ஜெகமந்தா ராமமயம், எல்லாமே ராமன் தான். சுற்றி பாப்பா ராமதாஸ், மாதாஜி கிருஷ்ணாபாயோட புஸ்தகத்தில் எழுதியிருப்பாங்க. எல்லாமே யாரை பார்த்தாலும் ராம் பார்த்தா. பகவானுக்கும் அதே மாதிரி எல்லாமே ராம். எல்லாருமே கடவுளாக தான் தெரிஞ்சாங்க. ஒரு கல்யாண மண்டபத்தில் அவருக்கு நிறைய திருவண்ணாமலையில் நிறைய ஏர்லி டேஸ் ஆஃப் பகவானின் திருவண்ணாமலை பார்த்தா வந்து நிறைய பேர் அவரை வந்து கொடுமைப்படுத்தினாங்க. நிறைய பேர் அவர் வந்து ஒத்துக்கலை, நிறைய பேர் கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ தான் வந்து காட் ஷீல்ட் ஆஃப் திருவண்ணாமலைன்னு ஒரு புக்கு வந்தது. அந்த புக்கை படித்த அப்புறம் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது, இவர் வந்து ஒரு பிரம்மஞானி, இவர் வந்து ஒரு அவதார புருஷர் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. அப்படியும் வந்து ஒரு கல்யாணத்துக்கு அந்த காலகட்டத்தில் கூப்பிட்டுருந்தாங்க பகவானை. மரியாதையின் நிமித்தமாக வந்து பகவான் அந்த கல்யாணத்துக்கு போகிறார்.
போயிட்டு இந்த கல்யாண மண்டபத்துலேருந்து வர்றச்ச இங்கே ஒருத்தர் உட்காண்டு வெளியில் வர்றச்ச பரியாசம் பண்ணுறார் பகவானை. ஓ காட் சைல்ட் ஆஃப் திருவண்ணாமலை அப்படிங்கிறார். நீ என்ன கடவுளின் குழந்தையா திருவண்ணாமலைக்கு அப்படின்னு ஒன்று பகவான் என்ன தெரியுமா பண்ணார்? அவர் காலை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு, ஓ இட் இஸ் காட் ஹிம்செல்ஃப், நீ வந்து கடவுளே தான் நீ அப்படின்னு அவர் காலில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டார். ஏன்னா எல்லாரை பார்த்தாலுமே வந்து ராமா தான் தெரியும். எல்லாரை பார்த்தாலுமே வந்து ஒரு சாதாரண அந்த மனுஷனோட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு செட் ஆஃப் நல்ல குணங்கள் இருக்கத்தான் இருக்கும். ஏன்னா கடவுளின் படைப்புங்கிறதுனால அந்த விஷயந்தான் அவருக்கு தெரியும். இந்த இவ்வளோ நல்ல விஷயங்கள், இவங்ககிட்ட இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, இவ்வளோ அருமையான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பகவானுக்கு தெரியும். அதுதான் பகவானுடைய கல்யாண குணங்களில் எவ்வளவோ அப்படியே அடிக்கின்றே போகலாம். இவ்வளவு திஸ் பெகர் knows only to bless. எப்பயுமே அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து எப்பயுமே அனுகிரகம் பண்ணுறது தான். ஒருத்தர் வந்து 45 நிமிஷம் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து உட்காண்டிருந்திருக்கார், எதுவுமே பேசலை, பகவான் எதுவுமே பேசலை, அவரும் உட்காண்டே இருந்திருக்கார். எங்ககிட்ட பேசவே இல்லை அப்படின்னா அவர் அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அவர் போயிட்டார். ஆனால் எனக்கு பேசவே இல்லை அப்படின்னு. ஆனால் பகவானோட 45 நிமிஷம் உட்காண்டு இருக்கும்போது பேசலைன்னாலும் வந்து அனுகிரகம் எங்கே இருந்து எங்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார். பிரபஞ்சமே அவரோடது. பிரபஞ்சம் ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு தெரியாத விஷயம் ஏதாவது நாம் பகவான்கிட்ட நம்ம வந்து சம்பாஷணை பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. நம்ம பண்ணலை, நம்ம எதுவும் சொல்லலை, பண்ணுறதில்லை அப்படின்னா அவருக்கு தெரியாமல் இருக்குமா? எல்லாமே தெரியும். நம்ம வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு தெரியும். அங்கே அம்மா உட்காந்துருக்காங்க, அவங்க வந்து காமாட்சிக்கு பாடுற பாட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீட்டில் கத்தி பாடுவீங்களே வெள்ளிக்கிழமை அன்றைக்கி, அந்த பாட்டை வந்து பாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தெரியாத விஷயமே கிடையாது. நாம் சொல்கிறதுனால என்னென்னா நமக்கு பகவான்கிட்ட ஒரு நெருக்கம் ஏற்படும். அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த காட் அண்ட் த டிவோட்டி கெட்ஸ் ரெடியூஸ்ட். அப்படியே அந்த டிஸ்டன்ஸ் கம்மி ஆக 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 நீங்கள் அப்படியே பக்கத்தில் அந்த இன்னர் சர்க்கிள்குள்ளே போயிட்டிங்கன்னா வேறு விஷயங்கள், வேறு சிந்தனை, வேறு விஷயங்கள் எல்லாம் பார்க்குறச்ச நாங்கள் ரொம்ப லௌகீகமாக எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்குறச்ச நமக்கு அது மேலே வந்து ஆசையோ இதுவோ வராது. எல்லாருக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும், நமக்காகன்னு மட்டும் இல்லை, மீதி எல்லாருக்காகவுமே வந்து பகவான்கிட்ட நாம் உட்கார்ந்து அவங்களுக்காகலாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்மை விட எத்தனையோ சிரமங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், பல விதமான கஷ்டங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. எல்லாருக்காகவும் வந்து நாம் வந்து ஒரு 5 நிமிஷமாவது அவர்கிட்ட வந்து அதுக்காக வந்து மனசார போராடணும் அவர்கிட்ட. நீங்கள் அவங்க கஷ்டத்தெல்லாம் நம்ம உறவினர்கள் நம்ம யாரெல்லாம் உறவினர்கள்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக, அவங்களுக்கு எந்த விதமான ஈகோ எது இருந்தாலுமே அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதை வந்து அதெல்லாம் நம்ம வந்து பண்ண ஆரம்பித்து இது பண்ணோன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப நிம்மதியாக, ரொம்ப சுமூகமாக பகவான் வந்து நம்மளை கைப்பிடிச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் அழைச்சின்னு போவார். நம்ம கூடவே பகவான் எப்பவும் துணை இருப்பார்.